நலமும் வளமும் பெற வாழ்த்துக்கள். நல வள மண்டலத்தின் நட்புறவுகளே, லட்சியம் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். நாம் எதற்காக வாழ்கிறோம் என்று எண்ணி பார்த்து வாழ்க்கையை பொருளுடையதாக அமைத்து கொள்ள வேண்டும். பயணம் என்றால் அதற்கு ஓர் இலக்கு இருக்க வேண்டும். அதாவது நாம் எந்த இடத்தை அடைவதற்காக பயணப்படுகின்றோம் என்று தெரிந்தால்தான் அந்த இடத்தை நாம் எளிதாக அடைய முடியும். அதுபோலத்தான் வாழ்க்கையும். வாழ்க்கை என்றால் லட்சியம் இருக்க வேண்டும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகை போன்றது. அது காற்றுக்கு அசையலாம், ஆனால் கரையை சென்று அடைய முடியாது. ரயிலில் ஒரு இளைஞன் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தன் பயணச்சீட்டை அடிக்கடி வெளியில் எடுத்து பார்த்து கொள்வது, பிறகு தன் பையில் வைத்துக் கொள்வதுமாக இருந்தான். இதை இவனுடன் பயணம் செய்து கொண்டிருந்த சக பயணிகள் கவனித்துக் கொண்டு இருந்தனர். ஆனால் சிறிது நேரத்தில் தன் பையில் வைத்து இருந்த பயணச்சீட்டை காணாததால் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தான். ஆனால் எங்கும் காணவில்லை. அப்போது மற்ற பயணிகள் அவனிடம், தம்பி, நீ பயணச்சீட்டு வைத்து இருந்ததை நாங்கள் அறிவோம். பரிசோதகர் வந்தால் நடந்தது என்னவென்று நாங்கள் சொல்கிறோம். நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று அவனுக்கு தைரியம் சொன்னார்கள். அதற்கு அவன் சொன்னான், நான் டிக்கெட் பரிசோதகருக்காக தேடவில்லை. அந்த டிக்கெட்டை பார்த்தால்தான் நான் எங்கே இறங்குவது என்று எனக்கே தெரியும் என்று சொன்னான். ஆம் நண்பர்களே, உங்களின் வாழ்வின் லட்சியம் குறித்தும் அதை அடைவதற்கான வழிகள் குறித்தும் எப்போதும் சிந்தித்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு முறை சிந்திக்கும் போதும் மனதில் புத்துணர்வும் புதிய வழியும் தென்படத் தொடங்கும். குறி, நெறி, வெறி, வெற்றி. லட்சியம் எனும் விதையை விதைத்து போடுங்கள். முயற்சி என்னும் தண்ணீர் ஊற்றுங்கள். முடியும் என்ற உரமிடுங்கள். வெற்றி எனும் கனி கிடைக்காமலா போய்விடும்? நன்றி. நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.